வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்குது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இதில் பர்டிகுலராக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எபிசோடில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வேர்ட் எம்பெடிங்ஸ்னால் என்ன, வேர்ட் எம்பெடிங்ஸை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசனுக்கான யூஸ் கேஸாக நான் திருக்குறள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ ரொம்ப அழகாக ஒரு 7 வார்த்தையில் எக்கச்சக்க விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அவ்வளோவையும் நமக்கு படிக்க டைம் இல்லாட்டியும் சிம்பிளாக 2 திருக்குறள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரைட், வேர்ட் எம்பெடிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை சுருக்கமாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பார்த்துடலாம். ஒரு இங்கிலீஷில் இருக்க டெக்ஸ்ட்டோ தமிழில் இருக்க டெக்ஸ்ட்டோ என்னமோ ஒன்று வருது அப்படின்னா அதை வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணும்போது NLPயில் இருக்க சில ஸ்டேஜஸ் பார்த்தோம். டோக்கனைசேஷன் பண்ணணும், ஸ்டாப் வேர்ட் ரிமூவல் பண்ணணும், ஸ்டெம்மிங், லெமடைசேஷன், என்டிட்டி ரெகக்னிஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய டெக்ஸ்ட்டை குட்டி குட்டி குட்டியாக உடச்சி அதோட ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சோஃபார் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இன்னும் டெக்ஸ்ட்டாகவே தான் இருக்குது. நான் போய் ஏஐ கிட்ட உட்காந்து டெக்ஸ்ட்டாகவே பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு புரியாது. பிகாஸ் வி ஆல் நோ மெஷின்ஸ்க்கு டெக்ஸ்ட்டு புரியாது, நம்பர்ஸ் மட்டும்தான் புரியும். கரெக்டாக? ஸோ இப்போ தான் நம்ம அந்த பார்ட் 2க்குள்ளே என்டர் ஆகுறோம். அதாவது இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ரீ ப்ராசஸஸ் பண்ணதுக்கப்புறமா நம்பராக மாற்றுற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த விஷயம் தாங்க, அதாவது நம்மளோட டெக்ஸ்ட்டு ஏபிசிடியாக இருக்கிறத எப்படி 1 2 3 மாற்றுறாங்க. இதை தான் வேர்ட் எம்பெடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வேர்ட் எம்பெடிங் அப்படின்னா வேர்ட்னா வார்த்தை, எம்பெடிங் அப்படின்னா புதைச்சி வைக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேர்டை ஒரு நம்பருக்குள்ளே புதைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அதில் பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்க. டெக்னிக் ஒன் ஹார்ட் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இதில் பேர்லேயே ஒன் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றே மட்டும் சுட சுட தரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். நாம் இங்கே 2 திருக்குறள் எடுத்திருக்கோம் இல்லையா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ ஒரு குறள்லையுமே ஒரு சென்டென்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க ஒரு குறளை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் பார்த்த டோக்கனைசேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே சிம்பிளிசிட்டிக்காக நான் வெறும் டோக்கனைசேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பட் நோட் புக் கோடில் ஸ்டெம்மிங் பண்ணால் என்ன நடக்கும் அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே டோக்கனைசேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டோம். டோக்கனைசேஷன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒக்காபுலரினா என்னென்னு போன செஷன்லேயே சொன்னேன். ஒக்காபுலரினா நத்திங், நம்ம என்டையர் டேட்டா செட்லையும், இப்போதைக்கு என் டேட்டா செட்டில் 2 திருக்குறள் தான் இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். டேட்டா செட்லேயும் இருக்க அந்த டூப்ளிகேட் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒக்காபுலரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 குறள்லையுமே 7 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ என் ஒக்காபுலரியில் 14 வேர்ட்ஸ் இருக்க போகுது. அண்ட் இந்த ஒக்காபுலரியை அடுத்து நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ன்றப்போ அ இ அந்த ஆர்டரில் ஷார்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க. எழுதினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வார்த்தைக்கும் லிட்ரலி ஒரு வார்த்தைக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ணுறாங்க. ஸோ அகராக்கு ஒரு நம்பர் இருக்கும், முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் இருக்கும். அது பேசிக்லி ஒரு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு வார்த்தையும் வரும்போதெல்லாம் அந்த இண்டெக்ஸ் நம்பரில் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதான் சுட சுட ஒரு என்கோடிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1 அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நம்பரில் அந்த வார்த்தை வருது, ஐ மீன் அந்த 14 வேர்ட்ஸில் அந்த வார்த்தை இந்த குறளில் வந்திருக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு 1 போடுறாங்க. இதில் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் 1 ஹார்ட் என்கோடிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேர்ட்ஸ், ஒரு வேர்ட்ஸும் 14 சைஸ் 7x14 தான் அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்படி தான் 1 ஹார்ட் என்கோடிங் பண்ணுறாங்க. ஸோ 1 ஹார்ட் என்கோடிங் நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி டெக்ஸ்ட்டை அ இயை 1 2 3 மாற்றிடுச்சு. பட் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக யார் வேணால் சொல்லலாம் இல்லையா. ஒக்காபுலரிங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்காது. லைக் நாளைக்கே டேட்டா செட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்போ ஒக்காபுலரி மாறும். ஸோ வெக்டரோட சைஸ் அப்படிங்கிறது நிரந்தரமாக இல்லை, எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் ஒக்காபுலரி ப்ராப்ளம்ஸ்,
ஒருவேளை இப்போ இந்த திருக்குறளில் கீர்த்தனான்ற வார்த்தையே இல்லை, கீர்த்தனா அப்படின்ற ஒரு வேர்டை கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து ஒரு குறள் நானாக எழுதுறேன், அதில் நடுவில் கீர்த்தனா வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கீர்த்தனான்ற வார்த்தைக்கு வந்து அது எப்படி வந்து எம்பெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த வேர்டு வந்து அது ஒக்காபுலரியில் பார்த்துருக்கவே இருக்காது இல்லையா. இதை தான் வந்து அவுட் ஆஃப் ஒக்காபுலரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒக்காபுலரியில் இல்லாத அந்த வார்த்தைகளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாடலுக்கு வந்து என்கோட் பண்ண தெரியாது. நம்ம வேர்ட்ஸோட சிமான்டிக் மீனிங் வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ சிமான்டிக்ஸ்னால் நீங்கள் வந்து சினானிம்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறளில் வந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு இருக்குது. ஸோ எழுத்து இஸ் நத்திங் பட் ரைட்டிங், லெட்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஒரு லெட்டர் எழுதுறது அந்த மாதிரி. அண்ட் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக, இதில் வந்து கல்வியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கல்வி, எழுத்து இது ரெண்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, படித்தவங்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்க அந்த ஷிப்பை வந்து இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே ட்ராக் பண்ணல. நம்ம இப்போதைக்கு சிம்பிளி ஒரு வேர்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கா, அங்கே ஒரு ஒன்றை போடு, அடுத்து அந்த வேர்டு இருக்கா, அதுக்கு ஒரு ஒன்றை போடு, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வெக்டர் மட்டும்தான் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சிமான்டிக்ஸ் மீனிங் எதுவுமே கேப்சர் பண்ணல. இதுக்காக நம்ம எஸ்கே லேர்ன்லேயே வந்து ஒன் ஹாட் என்கோடர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் இருக்க ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தடில் நம்ம டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அழகாக இந்த ஒக்காபுலரி பில்ட் பண்ணுறது, அதை சார்ட் பண்ணுறது, அதை இண்டெக்ஸில் போடுறது, இது எல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக வந்து ஒரு சென்டென்ஸ்க்கும் நமக்கு வந்தது இல்லையா, அகர முதல் எழுத்தலாம் அந்த 7 வேர்டுக்கும் சேர்த்து 7x14 வெக்டர் வந்தது இல்லையா, அதை வந்து பண்ணி கொடுத்துடும். ஆன் டு த செகண்ட் என்கோடிங் டெக்னிக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கில் வந்து எல்லா வேர்ட்ஸையும் வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் என்கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் நம்ம டேட்டா செட்டில் இருக்க ஒக்காபுலரி எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒக்காபுலரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, டூப்ளிகேட் இல்லாத எல்லா யூனிக் வேர்ட்ஸையும் ஒக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒக்காபுலரி எடுத்துக்குவாங்க. ஒக்காபுலரிக்கு அப்புறமா வந்து சார்ட்டிங் பண்ணிக்குவாங்க. எப்போதுமே வந்து அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணிக்குவாங்க. இங்கிலீஷ்னால் ஏபிசிடி, தமிழில் வந்து ஐஇ அந்த ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணிக்குவாங்க. சென்டென்ஸை வந்து எடுத்துக்குவாங்கங்க. பேசிக்லி இந்த ஃபஸ்ட்டு திருக்குறளை எடுத்துக்கிட்டு இந்த ஒக்காபுலரியில் வந்து நமக்கு இப்போ 14 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். 14 வேர்ட்ஸ் வந்து யூனிக் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸில் இந்த ஒக்காபுலரியில் இருக்க என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ அந்த வார்த்தைக்கெல்லாம் 1 போட்டுக்குவாங்கங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் லெவலில் வந்து எம்பெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வார்த்தைக்கும் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு அந்த வார்த்தை எல்லாத்தையும் கோர்த்தோம் அப்படின்னா அதுதான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன் ஹாட் என்கோடிங்கில். பேக் ஆஃப் வேர்ட்ஸில் ரிமெம்பர் ஒரு பை ஃபுல்லாக வேர்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த பையில் இருக்க எல்லா வார்த்தையிலையும் உன்கிட்ட என்னென்ன வார்த்தை இருக்குது, உனக்கு என்னென்ன வேணுமோ அங்கே எல்லாம் 1 போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பைனரி பேக் ஆஃப் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து நார்மலான பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ பைனரி பேக் ஆஃப் வேர்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்க இடத்துலலாம் 1, அந்த வார்த்தை உன்னோட சென்டென்ஸில் இல்லையா போச்சு 0 அப்படின்ற மாதிரி போடுவாங்க. பட் பைனரி பேக் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து 1 and 0னா நார்மலான பேக் ஆஃப் வேர்ட்ஸில் பேசிக்லி ஃப்ரீக்வன்சியை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. துப்பாருக்கு துப்பாய் துப்பாக்கி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 4 வாட்டி வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவாங்க. ஸோ இது மூலிமா இவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சென்டென்ஸ்க்குமே வந்துட்டு சேம் ஃபிக்ஸட் வெக்டர் சைஸ் வந்து கிடைக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கும் வந்து ஒக்காபுலரி சைஸில் இருக்க மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். பட் ஒரு சென்டென்ஸில் எத்தனை வார்த்தை வேணால் இருக்கலாம். லக்கிலி திஸ் இஸ் அ திருக்குறள், அதனால் 7 வார்த்தை மட்டும் இருக்குது. இமேஜின் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்ஸேன்னு வச்சுக்கோங்களேன். வேர்டுக்குமே வந்து 100 சைஸ் ஒக்காபுலரி. ஸோ 100 into 100 ரொம்ப பெரியதாக போகும். பட் 100ஓட முடிஞ்சிடும் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து 2வது டாக்குமெண்ட்டில் இருக்க எஸ்ஸேல 150 வேர்ட்ஸ் வந்து இருக்கலாம். 150 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக இது 150 into 100ன்னு சொல்லி மாறிடும் அகைன் அதோட சைஸ் வந்து. ஸோ இங்கே வந்து அந்த ப்ராப்ளமை வந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே ஒரே வெக்டர் சைஸ் தான். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டியா அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு வெக்டர் சைஸ். அகைன் பைத்தானில் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எஸ்கே லேர்ன் பேக்கேஜ் இருக்குது. இதுக்கும் கவுண்ட் வெக்டரைசர்ன்றதான் பேக்கேஜோட பேர். ஸோ இந்த கவுண்ட் வெக்டரைசரை பற்றி ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ கவுண்ட் வெக்டரைசரில் வந்து சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது இந்த n கிராம் அப்படின்ற பேராமீட்டர். n கிராம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், ஒரு வேர்டாக தான் வந்து எடுத்து அந்த வேர்டோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் கவுண்ட் வெக்டரைசரில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாமல் சம்டைம்ஸ் நம்ம பை கிராம்ஸ்,
ட்ரைகிராம்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்கிறாங்க. பைகிராம் 1 கிராம்ன்றது ஒரு வார்த்தை நீங்கள் வச்சுக்கோங்களேன். பைகிராம்னா அப்போ 2 வார்த்தையை வந்து சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கற்க கசடர அது வந்து ஒரு வேர்ட், கசடர கற்பவை, கற்பவை கற்ற பெண், நிற்க அதற்கு, அதற்கு தக, அந்த மாதிரி வந்து இந்த என்டையர் டெக்ஸ்டையுமே 2 வார்த்தையாக ஜோடியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வருது அப்படின்ட்டு அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சில ப்ராப்ளம் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம வேணும்னா பைகிராமோட ஃப்ரீக்வன்சி, ட்ரைகிராமோட ஃப்ரீக்வன்சி, நமக்கு எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான பேராமீட்டர் வந்து நீங்கள் n கிராமில் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒக்காபுலரி பில்ட் பண்ணுவாங்க. ஒக்காபுலரியில் இருந்துட்டு எல்லாத்தையும் சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு அந்த பொசிஷனை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஒக்காபுலரி பில்ட் பண்ணதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு வேளை என்னோட என்டையர் 1330 திருக்குறளையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு 5000 ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீச்சர்ஸ்னு நான் எதை சொல்கிறேன்னா இந்த வேர்ட்ஸை தான் வந்து சொல்கிறேன். 5000 வார்த்தைங்க வந்து இருக்குது ஒக்காபுலரியிலன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. என் மாடல் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலான்னா டாப் 1000 ஃபீச்சர்ஸ் மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் இந்த மேக்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெக்டர் சைஸ் வந்து 5000 இருந்திருக்கும். 5000 ஒக்காபுலரி வேர்ட்ஸ் இருந்ததுனால இப்போ 1000 வந்து மாறி இருக்குது. ஏன்னா நான் வந்து டாப் 1000 மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர 1000 வார்த்தைகள் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸுக்கும் வந்து இருக்குதா அந்த வார்த்தைன்னு சொல்லி அந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மின் டிஎஃப், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். மின் டிஎஃப் அப்படின்னா மினிமம் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மின் டிஎஃப்க்கு வந்து நான் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டாக்குமெண்ட்லேயாவது அந்த வார்த்தை வந்திருந்ததுன்னா மட்டுமே அந்த வார்த்தை வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுவே என்னோட டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நான் பாயிண்ட்டில் கூட கொடுக்கலாம். 0.01 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ் மொத்தமாக 1330 டாக்குமெண்ட்டில் ஒரு 1% ஆஃப் த டாக்குமெண்ட்லேயாவது அந்த வார்த்தை வந்திருக்கணும். அப்போ தான் அதை வந்து நீங்கள் ஃபீச்சர்ஸில் எடுத்துக்கணும், எல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ரூல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லிமிட் த நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஏன்னா நம்ம ஒக்காபுலரியவே மொத்தமாக எடுத்து அந்த சைஸ்க்கு வெக்டர் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ரொம்ப பெரிய வெக்டராக இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறது மெஷின் லேர்னிங் மாடலுக்கு வந்து தேவையில்லாத வேலை இல்லையா. சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்தா அதுலேருந்தே பேட்டர்னை வந்து நல்லா படிக்கும் அப்படின்றதுக்காக இந்த வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, மேக்ஸ் டிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. சில வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா டாக்குமெண்ட்லேயுமே இருக்கும் இல்லையா. அதாவது ஆனால் அதுக்கு ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டு, இஸ், வாஸ், த, இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வரும். எல்லா டாக்குமெண்ட்லேயுமே வந்து சும்மா வந்திருக்கும்ல. அதுக்கெலாம் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்றதுக்காக மேக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மூலிமா அவங்க வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை வச்சு எந்த பேட்டர்னுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. எல்லா டெக்ஸ்ட்லேயுமே தான் ஆண்ட் இருக்குது. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டில் ஆண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் இன்னொன்று ஆண்ட் இருக்குன்றதுக்காக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் சொல்ல முடியாது. அது வந்து எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே காமிக்க மாட்டேங்குது. இந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர இந்த மாதிரி வார்த்தைங்களை கூட நம்ம கழட்டி விட்டுடலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் இப்போ ஒரு மேக்ஸிமம் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி 0.9 அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வார்த்தையாவது என்னோட 90% ஆஃப் த டாக்குமெண்ட்ஸில் வந்திருக்குப்பா, இந்த 1330ல் 90% வந்திருக்கு இந்த வார்த்தை, நன்றி இல்லை நன்று அந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை வந்து நீ ரிமூவ் பண்ணிவிடு, அதை வந்து நீ ஃபீச்சராக எடுத்துக்க வேண்டாம், அந்த ஒக்காபுலரியிலேருந்து நீ டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலான சென்டென்ஸ் எடுத்துகிட்டு என்கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் வெக்டரைசர் இனிஷியலைஸ் பண்ணும்போதே இந்த பேராமீட்டர்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெக்டரைசர் வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த மேட்ரிக்ஸை வந்து பில்ட் பண்ணும். ஸோ என்னதான் வந்து கவுண்ட் வெக்டரைசர் வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸடான வெக்டரை வந்து அவுட்புட்டாக கொடுத்தாலுமே இன்னும் சில ப்ராப்ளம் வந்து இதனால் வந்து அட்ரஸ் பண்ண முடியல. அதாவது நான் முதல்ல சொன்னேன் இந்த அவுட் ஆஃப் ஒக்காபுலரி ப்ராப்ளம். அதாவது இந்த ஒக்காபுலரியிலே இல்லாத ஒரு வார்த்தை வருது அப்படின்னா புதுசாக வர டெக்ஸ்ட்டில் அதை வந்து அதை சால்வ் பண்ணாது. அண்ட் சிமான்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேயுமே கேப்சர் ஆகப்படவில்லை. ஸோ எந்த 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்க மீனிங்குமே வந்து இதன் மூலிமா நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஸோ 2 வெக்டர் வந்து ஒரே நம்பரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அது பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எடுத்துக்க முடியாது. சிமான்டிக்ஸ் மீனிங் வந்து கேப்சர் ஆகலை. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு
பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இந்த மேட்ரிக்ஸ்லலாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்க மேட்ரிக்ஸை வந்து பேசிக்லி ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்லாம் வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து we are moving to the next embedding algorithm. TF-IDF அப்படின்னு சொல்கிறாங்கங்க. TFனா term frequency, IDFனா inverse document frequency அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன் ஹார்ட் என்கோடிங்கில் அந்த வார்த்தை இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தீங்க, ஓகேவா? கவுண்ட் வெக்டரைசரில் அந்த வார்த்தை இருக்குதா இல்லையான்னு பார்த்தீங்க, ப்ளஸ் அது எத்தனை வாட்டி இருக்குது, அந்த வார்த்தையோட ஃப்ரீக்வன்சி என்ன, கவுண்ட் வெக்டரைசரில் அதை வந்து கேப்சர் பண்ணிங்க, கவுண்ட் பண்ணிங்க, ஓகேவா? இந்த TF-IDFல ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக என்ன கொண்டு வராங்கன்னா, அந்த வார்த்தை வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குது, அந்த வார்த்தையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம ட்ராக் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஸோ டேர்ம் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த வெக்டரோட வேல்யூ. ஸோ கவுண்ட் வெக்டரைசரில் ஒரு வார்த்தைக்கும் பக்கத்தில் அந்த நம்பர் போட்டோம் இல்லையா, இங்கே வந்து இந்த TF-ஐயும் IDF-ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க ஒரு வார்த்தைக்குமே, ஓகேவா? ஸோ TF-ஓட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேர்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் ஒரு டேர்மோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை டினாமினேட்டரில் எழுதிக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் வேர்டோட ஃப்ரீக்வன்சியை மேலே வந்து எழுதிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த குரல் எடுத்துக்கலாமே, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஸோ இதில் துப்பார்க்கும் துப்பாயாவும் டூ டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து என்னோட இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு வேர்டுக்கும் டேர்ம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன்னா ஓவராலாக வந்து 7 வேர்ட்ஸ் இருக்குது. துப்பாருக்கு 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ துப்பார்க்கோட டேர்ம் ஃப்ரீக்வன்சி 2/7, துப்பாயோட டேர்ம் ஃப்ரீக்வன்சி 2/7. அப்புறமா மீதி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அந்த துப்பாக்கி, மழை அதுக்கெலாம் 1/7, 1/7. இதுதான் வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஆல் த வேர்ட்ஸ், ஓகேவா? டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி அதோட ஃபார்முலாவை வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டேர்ம் ஃப்ரீக்வன்சி மாதிரியே டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சினா மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது அது டினாமினேட்டரில் வந்துடும். எப்போதுமே இந்த ஃப்ரீக்வன்சின்னு வந்துருச்சுனாவே கீழே வந்து மொத்தமாக என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டுறணுங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ டாக்குமெண்ட் இருக்கோ அது வந்து கீழே வந்துடும். நியூமரேட்டரில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டேர்முக்கு வந்து டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த டேர்ம் வந்து எத்தனை டாக்குமெண்ட்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து நார்மலான டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. பட் ஃபார்முலாக்கு முன்னாடி ஒரு இன்வர்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே இந்த ஃபார்முலாவை தலைகீழாக எழுதிக்கிட்டாங்க. டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடுச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடுச்சு. ஸோ இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு புது டேர்ம் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லாக். லாக் டேர்மை வந்து இந்த இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி எழுதிக்கிறாங்க. ஸோ லாகை பற்றி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். லாக் வந்து எப்போதுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் இருக்க ட்ரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கும்போது லாக்ரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அதாவது ஒரு வார்த்தையோட முக்கியத்துவத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டேர்ம் ஃப்ரீக்வன்சி, இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்தது இல்லையா. அந்த முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வேர்டு ஒரு காமனான வேர்டா இல்லை ஒரு யூனிக்கான வேர்டா, ஒரு சாதாரண இசு வாசா இல்லை வந்து கீர்த்தனா அந்த மாதிரி ஒரு யூனிக்கான வேர்டா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவே ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த லாக் இல்லாமல் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு யூனிக் வேர்டு இருக்குது அப்படின்னா எனக்கு இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்கோர் வந்து எப்படி இருக்கும். இதுவே ரெண்டு வாட்டி வந்து இருக்குது அந்த யூனிக்கான வேர்ட் அப்படிங்கும்போது என்னோடய ஸ்கோர் வந்து அப்படியே 0.5 வந்து மாறி இருக்கு. இதுவே என்கிட்ட வந்து 3 வேர்ட் இருக்குது, லைக் அந்த ரேரான வேர்ட் வந்து 3 டாக்குமெண்ட்டில் வந்து அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அதோட ஸ்கோர் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து கம்மியாகிடுது. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையிற அந்த ஸ்கேல் ரேரான வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்குல்ல, அது வந்து இந்த லாக்ரிதம் யூஸ் பண்ணலை அப்படிங்கும்போது பயங்கர டிராஸ்டிக்காக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ குறையணும், பட் கொஞ்சம் ஸ்மூத்தாக குறைஞ்சா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் லாக் வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடியா பிகைன் த இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நமக்கு டேர்ம் ஃப்ரீக்வன்சி தெரியும், இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி தெரியும், ரைட்.
ஸோ டிஎஃப் ஐடிஎஃப் யூஸ் பண்ணது மூலிமா நம்ம முன்னாடி ஃபேஸ் பண்ண அந்த ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து இப்போ வராதுங்க. ஏன்னா முன்னாடி மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருந்தது. இங்கே வந்து நம்ம டேர்ம் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியும் அதுவும் பர்டிகுலர்லி லாகெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு ஜீரோ டாட் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் வருது. விச் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இல்லாமல் சில நம்பர்ஸ் வந்து கிடைக்குது. அதனால ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் ஸ்பாஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இது எதுவுமே கிடையாது. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமான்டிக் சிமிலாரிட்டின்னு சொன்னோம் இல்லையா, 2 வார்த்தைக்கு வந்து நடுவில் இருக்க மீனிங்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிற மாதிரி வெக்டரை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அவுட் ஆஃப் vocabulary ப்ராப்ளம்ஸ், புதுசாக ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அதை எப்படி எம்பெட் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து மூவ் பண்ணாங்க வேர்ட் எம்பெடிங்ஸில். ஸோ அதை வந்து இன்னொரு செஷனில் பார்க்கலாம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அதுக்கும் வந்து sklearnலேயே வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதையே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டரைசரோட அந்த உள்ளே இருக்க இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஆஃப் வேர்ட்ஸில் பார்த்த மாதிரியே தான். மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் என்கிராம் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது 2 வார்த்தையை சேர்த்து எடுத்துக்கலாம். பைகிராம் ட்ரைகிராம்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மின் டிஎஃப் அண்ட் மேக்ஸ் டிஎஃப் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பேக் ஆஃப் வேர்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். த சேம் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஎஃப் ஐடிஎஃப்க்கும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இன்னைக்கு செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.